ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம எங்க போறோம்னா உலக அதிசயம் பெற்ற முக்கியமான ஒரு கோயிலுக்கு போறோம். தலையெழுத்தே மாத்தக்கூடிய சிறப்பு மிக்க கோயில் போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வரது புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் 650 மைல்ல வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. நடக்க முடியாதவங்க ஆட்டோ வசதியும் இருக்கு, ஆட்டோலையும் போலாம். பஸ் ஸ்டாண்டும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே இருக்கு. 6 படையில இருந்து 2வது படையான திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு தான் சாமி கும்பிட வந்திருக்கோம். இந்த கோயில்ல என்ன அதிசயம்னா ஆழி கிணறு இருக்கு. இந்த கோயில் மண்ணுல உங்க கால் பட்டாலே தீராத நோயெல்லாம் தீரும். நீங்க நினைச்சது நடக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த கோயிலை தேடி பல பக்தர்கள் பல ஊர்ல இருந்து தினமும் வராங்க. அதனால தினமும் கூட்டம் அலமோதும். முருகர் தன்னை நாடி வரும் பக்தர்களை கைவிடாம அவங்களுக்கு வேண்டிய வரத்தை தரனாலதான் பக்தர்கள் கூட்டம் அலமோதுது. முடி காணிக்க செலுத்துறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு நட சாத்துற நேரத்தை பாத்தீங்கன்னா திருவிழா காலத்துல அதிகாலை 4 மணில இருந்து இரவு 9 மணி வரையும், மார்கழி மாதத்துல அதிகாலை 3 மணில இருந்து இரவு 8 மணி வரையும், வைகாசியில அதிகாலை 1 மணில இருந்து இரவு 9 மணி வரையும், மாசி திருவிழாவும் ஆவணி திருவிழா காலத்துல அதிகாலை 1 மணில இருந்து இரவு 9 மணி வரையும் நட திறந்திருக்கும். இந்த சஷ்டி திருவிழா அப்ப அதிகாலை 1 மணில இருந்து இரவு 9 மணி வரை இருக்கும். தைப்பூசத்துல அதிகாலை 1 மணில இருந்து இரவு 9 மணி வரை இருக்கும். பங்குனி உத்தரத்துல அதிகாலை 4 மணில இருந்து இரவு 9 மணி வரையும் நட திறந்திருக்கும். இந்த கோயிலோட ஓப்பனிங் க்ளோசிங் டைம் சொல்லியாச்சு. இந்த டைம் படி வந்தீங்கன்னா முருகரை தரிசனம் செஞ்சுட்டு போலாம். முருகர் அருளால அல்லல்ல குறையாத அன்னதானம் நடக்குது. இந்த அன்னதான டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 7 மணில இருந்து இரவு 7 மணி வரையும் நடக்குது. காலை மதியம் இரவு என்று 3 வேளைக்கு அன்னதானம் சிறப்பா நடக்குது. இந்த கோயில திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா கலசத்தை கழட்டி கீழே வச்சிருக்காங்க கும்பாபிஷேகம் பண்றதுக்காக. அதனால கோயில் கட்டிட வேலை சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. பக்தர்கள் தங்கும் இடத்துல தங்குவதற்கு இலவச தங்கும் விடுதி இருக்கு. இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயில் திருப்பணியோட நடந்துகிட்டு இருக்கு, வேலை நடந்துகிட்டு இருக்கு. கோயிலை சுத்தி ஹோட்டல்ஸ், ரூம்ஸ், லாக்கர், சார்ஜ் அண்ட் பார்க்கிங் ஏரியாவும் இருக்கு. 6 படையில 2வது படையான திருச்செந்தூர் கோயில்ல தான் கடலும் முருகனும் ஒன்னா இருக்காங்க. இந்த கோயில்ல கடல்ல நீராடுறதுதான் சிறப்பு. கடல்ல நீராடிட்டு சாமியை போய் தரிசிப்பாங்க. கடல்ல நீராடிட்டு சாமியை போய் தரிசிப்பாங்க. இந்த கடல் வரலாறு மிக்க சிறப்பு வாய்ந்த கடல். இந்த கடல் பேர் கருணை கடல் என்று அழைக்கப்படுகிறது. என்ன புயல் வந்தாலும் அலைகள் வந்தாலும் கோயில பாதிக்காது. இதான் இந்த கோயிலோட அதிசயம். சஷ்டியோட நிறைவு பகுதியை தான் சூரசம்ஹாரம் நடக்குது. இதான் இந்த கோயிலோட முக்கியமான உற்சவம். இந்த கோயில வள்ளி குகை இருக்கு. திருப்பணி நடக்கிறதுனால லாங் இருக்காங்க. கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் ஓபன் ஆகும். திருச்செந்தூர்ல இன்னொரு ஃபேமஸ் ஆன குருநாதர் ஜீவ சமாதி இங்க இருக்கு. கோயில் அதிகாலையில பால் குடம், காவடி, பால் காவடி, மயில் காவடி, பன்னீர் காவடி, எல்லா காவடி முருகருக்கு பக்தர்கள் எடுத்துட்டு போறாங்க. முக்கியமான நிகழ்ச்சியான திருமணமும் 60ஆம் கல்யாணமும் நடக்குது. கோயில் அதிகாலையில பால் குடம், காவடி, பால் காவடி, மயில் காவடி, பன்னீர் காவடி, எல்லா காவடி முருகருக்கு பக்தர்கள் எடுத்துட்டு போறாங்க. முக்கியமான நிகழ்ச்சியான திருமணமும் 60ஆம் கல்யாணமும் நடக்குது. கோயிலை சுத்தி மன நிம்மதியோட ஹாப்பியோட முருகரை தரிசனம் பண்ணோம். என்னால முடிஞ்ச அளவு கவர் பண்ணியாச்சு கேமரால. உள்ளுக்கு போன் அலோட் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.